மாலையும் ஹல்லேலூயா ஆண்டிடும் பாசமே ஹல்லேலூயா மாலையும் மாலையும் ஹல்லேலூயா ஆண்டிடும் பாசமே ஹல்லேலூயா நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும் நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும் அல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா மலை உச்சியில் அல்லேலூயா ஆலியின் எழுப்பெனில் அல்லேலூயா கண்மலை உச்சியில் அல்லேலூயா ஆலயம் எழுப்பெனில் அல்லேலூயா நான் சொந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்கள் அற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும் நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும் நான் சொற்கள் அற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும் அல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா ஏளனம் செய்கையில் அல்லேலூயா சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா ஏளனம் செய்கையில் அல்லேலூயா என் எதிரி பெருக பெருக என் பந்து அளவு பெருகும் நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும் என் எதிரி பெருக பெருக என் பந்து அளவு பெருகும் நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும் அல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
Thank you, Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் கூடவே உடைய கிருபையின் கரத்தினால தாங்கி வழி நடத்து. ஆண்டவரே, ஆராதனை குறித்து நம் ஆழமாக உங்கள் பிள்ளைகளாக மனதோடு கற்றுக்கொண்ட நீர் எங்களுக்கு கிருபை பலத்தின் தருவீரா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா நன்றி செலுத்தி சமைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக உண்டு கூட இருக்கிறோம். நாளிலே ஆராதனையை குறித்து கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆம் பிரியமான தேவதாசர்களே, வர்ஷிப் அல்தார் மூலமாக நாம் அனைவரும் ஆராதனை குறித்து கற்றுக்கொள்வது மிகவும் பாக்கியமாக இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். எனவே ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறதான ஒரு நாளாக இருக்கிறது. நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் ஆராய்ந்து பார்த்த போது ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு நாளாக இருக்கிறபடியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆராதனை ஏற்றுக்கொள்கிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவே இதனால நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் ஆராதனை அல்லது நமஸ்காரம் என்றால் என்ன என்பது குறித்து நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது தமிழ் மொழியிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆம் பிரியமான ஊழியர்களே, பிரியமான தேவதாசர்களே, நான் பார்க்குற விதத்திலே அநேக இடங்களில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆராதனை குறித்து ஆழமான சில காரியங்கள், அதாவது ஆராதனை குறித்து நமஸ்காரத்தை குறித்து பல இடங்களிலையும் ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் உலகத்தை படைக்கும் முன்பதாக ஆகவே நான் பார்க்கிறோம் தேவ தூதர்கள் ஆண்டோடு இருந்த போது லூசிபர் தேவதூதன் அவரும் ஆண்டவரோடு இருந்து ஒருவனாக இருந்தான். ஆகவே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றபடியால் அவன் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். எனவே நான் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஆண்டவர் அதுக்கு முன்பதாக ஆண்டவர் தீர்மானிக்கிறார், என் சாயலிலே மனுஷனை உருவாக்கி அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர்கள் சாயலிலே மனுஷனை படைக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு, ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு தாகத்தோடு ஆண்டவர் மனுஷனை படைக்கிறார். காரணம், அந்த மனுஷன் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு அவர் உலகத்திலே மனுஷனை படைக்கிறார். பிரியமான ஊழியர்களே, எனவே இந்த உலகத்தில் நான் பார்க்குறோம், அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைப்பதாக லூசிபரும் ஆண்டோடு இருந்த வேளையில் அவர் அதாவது தேவனுக்கு அதாவது நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பேன் என்று அவர் நினைத்தபடியால் அவர் பூமிக்கு தள்ளப்பட்டார். எனவே ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்பு வந்தது அவருக்கு. என் சுயரூபத்தில் சாயலிலே மனுஷனை உருவாக்கி அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடியால் ஆண்டவர் மனுஷனை படைத்தார். நீங்கள் உங்களை என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார் ஆராதிக்கும்படியாக. எனவே வேதத்தில் ஒரு காரியம் சொல்கிறது. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த ஜனங்கள் எனக்கு அதாவது எனக்கென்று ஏற்படுத்துகிற என் ஜனங்கள் என்னை தொழுது அதாவது என்னை தொழுது கொள்வார்கள், என்னை சோதரிப்பார்கள், துதிப்பார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆம் பிரியமான பிள்ளைகளே, எனக்கென்று ஏற்படுத்தின என் ஜனங்கள் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் அங்கலாய்ப்போடு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காண்பு. பிரியமானவர்களே, எனக்கென்று ஏற்படுத்த ஜனங்கள் சொல்லும் போது அவருக்கென்று ஏற்படுத்தினா ஜனங்கள், அவருக்கென்று மனுஷனை படைத்த ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அன்று முதல் இன்று வரைக்கும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவர் ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும், அவர் நாமத்தை பாட வேண்டும், கீர்த்தனை பண்ண வேண்டும். இதுதான் தேவன் அன்று முதல் இதுவரைக்குமே அவர் எங்கள் மத்தியிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான பிள்ளைகளே. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், எனக்கென்று ஏற்படுத்த ஜனங்கள், பாருங்க அழகான ஒரு வசனம், அவருக்கென்று ஏற்படுத்த ஜனங்கள் வந்து அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டுமா? ஆகவே பிரியமான பிள்ளைகளே, எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? இதுதான் நான் கேள்வி. அவரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வேதத்திலே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் பார்க்குற யோவான் எழுத சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் பார்க்குறோம் அதுக்கு முன்னதாக 22ஆம் வசனம் சொல்கிறது, அதாவது அறியாத தொழுது கொள்வார்கள் ஜனங்கள். ஆகவே ரட்சிப்பு அவர் மூலமாக இருக்கிறது. எனவே நான் பார்க்குறோம், இன்னைக்கு நான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறார், அதாவது சமாரியா ஸ்திரீ சொல்கிறார், சமாரியா ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு மிகுந்த ஒரு கலந்து உரையாடல் நடக்கிற இடத்துல. ஆனாலும் கூட பார்க்கிறோம் அறியாதரை தொழுது கொள்வார்கள். எனவே 23ஆம் வரும்போது
பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆழமாக சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனாலும் அவரை தொழுது கொள்கிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் சொல்லப்படுகிறார். இன்னொரு காரியம் பார்க்கிறோம், 24 வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலும் என் வாழ்க்கையில் ஆண்டு விரும்புகிறார். பிரியமான பிள்ளைகளே, பார்த்து நாங்கள் இந்த ஜனங்கள் எனக்கு ஏற்படுத்த என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டதான ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்கிறார், எப்படி ஒரு தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமா? காரணம், தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறோம், பார்க்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் நான் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆராதனைகளை பார்க்கிறோம், பல விதமான ஆராதனைகளை வித்தியாசங்களை காண்கும் பிரியமான பிள்ளைகளை. ஆராதனை சொல்லும்போது பாடல்கள் மாத்திரமல்ல, அந்த தொழுது கொள்ளுதல் ஆராதனை என்று சொல்லும்போது அல்லது நமஸ்காரம் சொல்லும்போது முதலாவது வேதத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம் மூலமாக வருகிறது. ஆபிரகாம் அதாவது அந்த பிள்ளையாண்டனை கூட்டிக் கொண்டு போய் சொல்லுகிறார், நாங்கள் போய் தொழுது விட்டு மறுபடி வருகிறோம் சொல்கிறார். அவர் போய் என்ன சொல்கிறார், நாங்கள் போய் தொழுது கொண்டு மறுபடியும் வருகிறோம். என்னடா, ஆராதித்து விட்டு நாங்கள் வருகிறோம், ஆண்டவர் நமஸ்காரத்துக்கு வருகிறோம். இந்த பதம், இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் பார்க்கிறோம், ஆபிரகாம் மூலமாகத்தான் முதலாவது இந்த வார்த்தை வருகிறது பிரியமான பிள்ளைகளே. ஆகவே நான் பார்க்குற முக்கியமான இடத்துல பார்க்கிறோம், இந்த இடத்துல இந்த ஆராதனை சொல்லும் போது இன்னொரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் தொழுது கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். சங்கீதம் 96 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. நீங்கள் நானும் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்கிறவரை அவர் விரும்புகிறார். ஆனாலும் அந்த பரிசுத்தமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். முதலாவது அவர் ஏற்படுத்த ஜனங்கள் முதலாவது தொழுக வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும், தேவன் ஆவியா இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் 24 பேர் இருக்கிறோம். வர்ஷிப் அல்தார் இருக்கிற தேவதாசர்கள், ஊழியர்கள், நம்ம எல்லாருக்கும் சபையில ஊழியம் செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனாலும் இந்த பரிசுத்த அலங்காரம் சொல்லும் போது இந்த அலங்காரம் எங்க இருக்கிறது? பரிசுத்தம் அடுத்து அலங்காரம். அவனை பார்க்கிறோம், அந்த பரிசுத்தமாய் தொழுது கொள்ளும் போது அலங்காரம், அதாவது அந்த அலங்காரம் வந்து விடும் பெரியமானவர்களே. ஆனாலும் பரிசுத்த அலங்காரம் சொல்லும் போது அந்த அலங்காரமான தேவன் விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று. இன்னொரு காரியம், முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. நான் பார்க்கிறோம், எப்படி ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் சொல்லும் போது இன்னொரு காரியம் பார்க்கிறோம், சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிப்பதாக. வாவ், பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களை என்னை படைத்திருக்கிறார். அவர் நல்ல ஜீவ சுவாசத்தை பார்க்கிறோம். ஆதியாக 2:7 படைத்திருக்கிறார். அவர் ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு ஊதி மனுஷனை உருவாக்கினார். இந்த ஜீவ சுவாசத்தை ஊதின ஆண்டவர் விரும்புகிறார் இந்த ஜீவ சுவாசத்தினாலே அவரை ஆராதிக்க வேண்டும் என்று, இந்த ஜீவ சுவாசத்தினால் தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஆகவே தான் சொல்கிறார், சுவாசம் உள்ள யாவுமே கர்த்தரை துதிப்பதாக. உங்களுக்கு எனக்கு நல்ல சுவாசத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த சுவாசத்தை வைத்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க வேண்டும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். நான் பார்க்கிறோம் தானியேல் புத்தகத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பெரியமானவரே. அதாவது நான் பார்க்கிறோம் தானியேல் புத்தகத்தில், இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பார். இடைவிடாமல் ஆராதிக்கும் போது ஆண்டவர் அநேக பாடுகிட்டது விடுவிப்பார், அநேக பிரச்சனைகள் விடுவிப்பார். அவரை இன்னைக்கு அநேக ஜெபிக்கிற கூட்டங்களை பார்க்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, தேவ செய்தி கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஆராதிக்கிற கூட்டங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் செய்தார் வர்ஷிப் அல்தார் என்று சொல்லப்படுறதான ஒரு பேரை கொடுத்து பாசுதி நிமிஷம் மூலமாக இன்னைக்கு எங்களுக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இல்லாவிட்டால் நீங்கள் நானும் 1 மணி நேரம் தேவனை ஆராதிப்போமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணத்தோட அவருடைய அங்கலாய்ப்பை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆம் பெரியமான ஊழியர்களே, நீங்கள் நான் செய்த காரியம் பரிசுத்தமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க வேண்டும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். உங்களை என்னை ஆண்டு ஏற்படுத்தினார் அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. கண்களை மூடிக்கொள்வோம், கண்களை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் அப்படியாய் அவர் எங்களை ஏற்படுத்தும் நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? எங்களை அவர் படைத்த நோக்கத்தை நிறைவேறுமா? மனுஷனை படைத்த ஒரே நோக்கம் அவர் ஆராதிக்க முடியாது. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடிக்கொண்டு
அப்படி நான் செபத்தை தருந்திருப்போம். சர்வல்லமுள்ள அன்பான ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினர் பாதத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆராதனை குறித்து உங்கள் வார்த்தையை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஆராதனை என்ற என்ன, ஆராதனையின் முக்கியத்துவம் என்பதை கற்றுக்கொண்டோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, கற்றுக்கொண்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு தேவதாசர்களும் கற்றுக்கொண்ட விதமாகவே உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள உங்களை ஆராதிக்க கிருபை செய்க சுவாமி. ஆண்டவரே, சமய நாட்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் நாளை கலந்து கொண்டு இந்த ஆராதனை குறித்து வார்த்தையை கற்றுக்கொண்டார்களோ கேட்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. பொறுப்பேடுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில்